சென்னை காமராஜர் அரங்கத்தில் கவிஞர் வைரமுத்து எழுதிய வள்ளுவர் மறை வைரமுத்து உரைநூல் வெளியீட்டு விழா நேற்று நடைபெற்றது. இதில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு நூலினை வெளியிட்டார். பிறகு இந்த விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு பேசினார். அதில் திருக்குறள் 2 அடிதான், ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு மேலாக அதற்கு புது புது பொருள்கள் சொல்லி உலக மக்கள் எல்லோருக்கும் புது வழியை நல்வழியை சொல்லக்கூடிய உலக இலக்கியமாக உயர்ந்து நிற்கிறது. இந்த புத்தகத்தின் முன்னுரையில் திராவிட பண்பாட்டை ஆரிய பண்பாடு நகர்த்தவோ தகர்க்கவோ முடிந்த காலகட்டத்தின் விளிம்பில் தமிழ் மரபு காக்கும் தனிப்பெரும் அரணாக வள்ளுவம் எழுந்தது என்று சொல்லி 2000 ஆண்டு கால வரலாற்றை தன்னுடைய சொற்களில் எடுத்து சொல்லிவிட்டார். திருக்குறள் தமிழில் எழுதப்பட்டு இருந்தாலும் இது தமிழர்களான நமக்கு மட்டும் சொந்தமான நூல் கிடையாது. திருக்குறளில் வெளிப்படாத மறைபொருள் இன்னும் நிறைய இருக்கிறது என ஏராளமான அறிஞர்கள் தங்களின் அறிவையும் அனுபவத்தையும் பயன்படுத்தி உரை எழுதி கொண்டு இருக்கிறார்கள். 2000 ஆண்டுகள் கடந்த பிறகும் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற வரிகளுக்கான தேவை இன்றைக்கும் இருக்கிறது. மனிதத்திற்கும் வள்ளுவத்தை பரப்புவதோடு எதிரான கருத்தியல் வண்ணங்களை அவர் மேல் பூச முயற்சிக்கும் அடாவடித்தனத்தை ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் எதிர்க்க வேண்டும் என தெரிவித்தார்.